இன்றைக்கி பதப்படுத்தின அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை வச்சு இன்றைக்கி ஒரு புட்டு செய்ய போகிறோம். நான் 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்து ஒரு 1/4 டம்ளர் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது மாதிரி உதிரி உதிரியாக கிளறி வச்சுருக்கேன். இதில் கட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு மாதிரி இந்த சல்லடை எடுத்துங்க. இந்த சல்லடையில் இதை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேய்க்கணும். தேய்ச்சோம்னா கட்டி இல்லாமல் விழும். நம்ம எதில் ஆவி வேக வைக்க போகிறோமோ அந்த துணியை இட்லி தட்டில் போட்டு அது மேலே அந்த மாவை சலிக்கணும். இப்போ தண்ணி தெளித்து பிசைஞ்சோம் இல்லையா, இது மாதிரி பிடிக்கிற மாதிரி வரணும். அதுதான் தண்ணியோட அளவு. தண்ணி பத்தலைன்னா மாவு வேகாது, தொண்டையை அடைக்கும். இப்போ இந்த மாவை இட்லி தட்டில் வச்சு வேக வைக்க போகிறோம். அதனால் இப்போ 4 மூலையும் சேர்த்து ஒரு பின் பண்ணிக்கலாம். இதை இட்லி தட்டில் வச்சு வேக வைக்கணும். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இட்லி பானையில் ஒரு 3/4 லிட்டர் தண்ணி வைங்க. தண்ணி கொதிச்சோடனே இந்த புட்டு மாவை ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். இப்போ 10 நிமிஷத்தில் இந்த மாவு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம கலக்க போகிறோம். அதுக்கு நான் 1/2 டம்ளர் வெள்ளைப்பாகு கட்டி நல்லா கம்பி பதமாக காய்ச்சி வச்சுருக்கேன். அதில் 3 ஏலக்காயை பொடி பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணணும், ஒரு பிடி கடலைப்பருப்பு குக்கரில் ஒரு 5 விசில் வச்சு நல்லா வேக வச்சுட்டேன். அதை இதில் கொட்டு. அடுத்தது 1/2 மூடி தேங்காய். 1/2 மூடி தேங்காவை வெறும் வானலில் போட்டு கொஞ்சம் வாசனை வர வரையும் வறுத்து எடுத்தாச்சு. அதையும் கொட்டிட்டு விருப்பப்பட்டால் முந்திரி பருப்பு ஒரு 5-6 முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். அடுத்தது இந்த மாவை சேர்க்கணும். வெள்ளைப்பாகில் சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறியாச்சு. இப்போ அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு கிளறணும். அவ்வளோதான். இப்பொழுது சுவையான மணமான அரிசி புட்டு தயாராகிடுச்சு.